ஆப்கி அதாலத்துல கங்கனா ரனாவத் மேல போடப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்க பிலிம் இண்டஸ்ட்ரியோட ஒரு கேங்ஸ்டர். இப்பெல்லாம் பிலிம் இண்டஸ்ட்ரியில நீங்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. மண்டியில நீங்க பேசினதை நான் கேட்டேன். என்ன சொன்னீங்கன்னா, இவ்வளவு அன்பு, இவ்வளவு மரியாதை எந்த அளவுக்கு அமிதாப் பச்சனுக்கு கிடைக்குதோ பிலிம் இண்டஸ்ட்ரியில எனக்கும் அவ்வளவு மரியாதை கிடைக்குதுன்னு சொல்லி இருக்கீங்க. சார், நான் என்ன சொல்றேன்னா, இந்தியால இருந்து எனக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட் கிடைக்குது. இண்டஸ்ட்ரிக்காரங்க எனக்கு மரியாதை கொடுக்கறது நீங்களா யோசிச்சு பாருங்களேன். நீங்க உங்க கண்களை மூடி யோசிச்சு பாருங்களேன், கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்தியா மனசார மரியாதை கொடுக்கறாங்கன்னா யாருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பணக்காரங்களா, ஹிட் பிலிமா கூட இருக்கட்டும், மனசார இந்தியன்ஸ் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கறாங்கன்னா யாருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆக்டர் அமிதாப் சாருக்கு தான். யாரையும் மரியாதையவே இருக்க விட மாட்டேங்கிறீங்க. அதாவது இப்ப நீங்க இல்ல, இது ரொம்ப தப்பு. என் மேல தப்பான குற்றச்சாட்டு சொல்றீங்க. ஐ வில் நாட் அக்ரி. நானே உங்களுக்கு சொல்றேன். மும்பை பிலிம்காரங்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பாலிவுட்காரங்க எப்பவும் வண்டிகளை பத்தியும் பணத்தை பத்தியும் பர்ச்சேஸ பத்தியும் தான் பேசுறாங்க. அவங்க சொல்றதுக்கெல்லாம் காலும் இருக்காது, தலையும் இருக்காது. பாலிவுட் ஆளுங்க எப்பவும் அவங்கள பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. அவங்க பைத்தியக்காரங்க, முட்டாளுங்க, ஸ்டூபிட், டம். அவங்க வெறும் புரோட்டீன் தான் சாப்பிடுறாங்க. இதனால அவங்க மூளையும் கெட்டு போகுது. சார், நீங்க அவங்கள டிஃபெண்ட் பண்றீங்க. நீங்க அவங்களுக்கு நீங்க சொன்னீங்களா இல்லையா? நான் சொன்னேன் சார். அதோட நான் இதுல ரொம்ப உறுதியா இருக்கேன், முழுமையா. பாலிவுட்காரங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஷேக்ஸ்பியர்ஸ் பத்தி பேசுறாங்களா, இல்ல ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பத்தி பேசுறாங்களா, இல்லன்னா பிரிசர்வேஷன் ஆஃப் ஃபோக் மியூசிக், இல்ல பிரிசர்வேஷன் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் ரைட்டிங்ஸ் டு லைஃப், இல்லன்னா கல்ச்சரல் ரைட்ஸ் பத்தி பேசுறாங்களா? அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பேசுறாங்க நீங்களே சொல்லுங்க. ஒருவேளை அவங்கள சந்திச்சா அவங்க காசிப், யார் கூட யாருக்கு அஃபேர் இருக்கு, ஒன்னு காசிப் பண்ணுவாங்க, இல்லன்னா இந்த வாட்ச் வாங்கின, இந்த கார் வாங்கின, இல்லன்னா ஃபேஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ண, இந்த மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. வேற என்ன பேசுவாங்க? இந்த விஷயத்த கூட என்னதானே சார் பிளேம் பண்றாங்க. நான் ஏன் சொன்னேன்ட்டு என்ன கேள்வி கேக்குறாங்க. நாங்க 20 வருஷம் இருந்திருக்கேன். அங்க போய் பார்ட்டிஸ்க்கெல்லாம் போய் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது, ஆஹா, எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. நீங்க அங்க போனீங்கன்னா உங்ககிட்ட நல்ல விஷயங்கள், வேற மாதிரி விஷயங்களா பேசுவாங்க. உங்ககிட்ட புரோட்டீன் ஷேக் பத்தியா பேசுவாங்க, இல்ல உங்ககிட்ட ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பத்தியா பேச போறாங்க. சோ அது என்னன்னா, ஆக்சுவலி பண்றத பண்ணிக்கிட்டோம். ஆனா நீங்க கரண் ஜோஹர சாச்சா சௌத்ரின்னு சொல்றீங்க. சார், இது என்னன்னா, அது இப்போ நாம புரியுற மாதிரி சொல்றேன். நான் 2006ல என்னோட முதல் படம் வந்துச்சு. ஓகே, 2014 வரைக்கும் யார் என்னன்னு கேட்கல. அப்போ நான் ரொம்ப பாவம், இவ ரொம்ப டேலண்டட், இவளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, அப்போ நான் எல்லார விட பாவமா இருந்தேன். அப்போ எப்பயாவது எங்கேயாவது கங்கனா மரியாதை இல்லாம பேசுவான்ட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2014 என்னோட படம் குயின் வரும்போது, அப்போ நான் அன்ப்ரொஃபஷனல் அது இதுன்னு என்ன கார்னர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தனுவெட்ஸ் மனு வரும்போது, பிளாக் பஸ்டர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உடைக்கும் போது, அதுக்கப்புறம் கேசஸ், சைக்கோ, இவ ரத்தம் குடிக்கிறவ, இவ ஒரு ஸ்டாக்கர், இவள ஜெயில போடுங்க, இவள இந்த மாதிரி. திடீர்னு 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இவ்வளவு கெட்டவளாயிட்டா? இவ எப்படி திடீர்னு சைக்கோ விட்ச் ஆயிட்டா? சோ நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுக்கான அர்த்தம், இவங்க என்ன நிம்மதியா இருக்க விடலன்னா, இவங்க என்ன நிம்மதியா இருக்க விட்டாங்கன்னா நானும் அவங்கள நிம்மதியா இருக்க விடுவேன். இப்போ இவங்க என்ன நிம்மதியா இருக்க விடலன்னா அப்புறம் நான் எப்படி அவங்கள நிம்மதியா இருக்க வைக்க முடியும்? நீங்க ரன்பீர் கபூர சீரியல் கல்ட் ஃபேஸ்னு சொல்றீங்க. நீங்க சொல்றத கேட்கும் போது சுவாமி விவேகானந்தர் சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க இவங்களை எப்படி பேசுறீங்கன்னா, அடாடாடாடாடா, இவரை விட ஒரு பெரிய மகன் யாருமே இல்ல. அவரும் சிரிக்கிறாரு, அவரும் சிரிச்சுட்டே சொல்றாரு. அவரு உங்களுக்கு ஃபிலிம் ஆஃபர் பண்ணாரு, ரோல் அதான் அவரு என் வீட்டுக்கே வந்துட்டாரு. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே, இண்டஸ்ட்ரியில நம்ம யாரையுமே சிங்கிள் அவுட் பண்ண முடியாது. அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்பன்னு கிடையாது, 90ஸ்ல 80ஸ்ல அப்போ நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அது எல்லாருக்குமே தெரியும். அவங்க மேல ட்ரக் கேசஸ் இருக்கு. ஓகே, ஸ்கேம்ஸ்ல இருந்து, புரோக்கரேஜ்ல இருந்து, அப்புறம் மணி மார்ஃபியால இருந்து, ஃபிளஷ் ட்ரேட்ல இருந்து, மீட்டூல இருந்து, இவங்க மேல ஒரு கேஸ் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா தப்பானவ யாரு? நான்.
எல்லார நான் பத்தி ஏதோ ஒண்ணு தப்பானவ. சொல்லிடுறீங்க. ஆயுஷ்மான் குரானாவை பூட் லிக்கர்னு சொல்லிருக்கீங்க. ஒருவேளை அவர் என்ன டார்கெட் பண்ணா, ஆயுஷ்மான் குரானா சக்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூ நான் படிச்சிருக்கேன். அந்த இன்டர்வியூல என்னோட ரோல் மாடல் கங்கனான்னு அவர் சொல்லிருக்காரு. ஓகே, இப்போ அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்குது. இத அவர் ஆன் ரெக்கார்ட்ல கூட சொல்லிருக்காரு. இப்போ அவர் என்ன அட்டாக் பண்றாரு? சோ என்னாச்சு? அவரோட எமோஷன்ஸே இந்த அளவுக்கு மாறிடுச்சு. வேற யாருக்கிட்டாச்சும் வேலை வேணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறவங்க ஸ்ட்ரைட்டா பேசினா உடனே அவங்க தப்பானவங்க ஆயிடுவாங்க. இந்த மகான் இண்டஸ்ட்ரியில, புனித பவித்திரமான இண்டஸ்ட்ரியில யாருக்கும் யாரால ப்ராப்ளம் இல்ல, நான் மட்டும்தான் இங்க ப்ராப்ளம். அவ்வளவுதான். நீங்களும் உங்க டயலாக்ஸ்ல டார்கெட் பண்றீங்க. என்ன சொல்லிருக்கீங்கன்னா, இந்த ஸ்டார் கிட்ஸ வேக வச்ச முட்டைன்னு சொல்லிருக்கீங்க. நான் சார் என்னன்னா, அதாவது இங்க இங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் ஓகே, ஸ்கிரீன்லயும் நேச்சுரலான ஆளுங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். வெயில்ல இறங்கி வேலை பார்க்கணும், எல்லாரும் எல்லா விதமான கேரக்டரும் பண்ணணும். உதாரணத்துக்கு கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்க பசங்களை நேச்சுரலா காட்டணும். இவங்களோட ஸ்கின்னை ட்ரீட்மெண்ட் பண்ணி 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 திரும்ப திரும்ப பண்ணி ஒரு எல்லைக்கு மீறி அது பயங்கரமா ஒயிட்னிங் பண்ணி நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துட்டு அத பயங்கரமா பீலிங் பண்ணி எல்லைக்கு மீறி அத கிளாஸ் ஸ்கின் ஆக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தனுவெட்ஸ் மனுல தத்து ரோல் பண்ணும்போது அதுக்கேத்த மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் காந்தியோட லுக்காக எனக்கு தேவையான ஏஜிங் விஷயத்துக்காக அதையும் பண்ணேன். இவங்க எல்லா ரோல்ஸ்க்கும் ஜிம்முக்கு போவாங்க. இவங்க எல்லா ரோல்ஸ்க்குமா ஸ்கின்ல பொட்டாக்ஸ் போட்டுக்கிறாங்க. என்ன ரோலா வேணா இருக்கட்டும், பின்னாடி முடி பறந்துட்டே இருக்கும், அதே மேக்கப் தான் இருக்கும். சோ இவங்களோட முகம், நான் ஹானஸ்டா சொல்றேன், யாரையும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணல. கொஞ்சமாச்சும் இவங்க நேச்சுரலா இருக்கணும். வெயில்ல போங்க, கொஞ்சம் வெளியே போய் உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏசி வண்டி, வண்டியில இருந்து வீடு, இப்படி இருந்துகிட்டு அவங்க எப்படி பேசுறாங்க? ஹாய், ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் தட். அதோட இன்னொரு விஷயம், அதை விட பெரிய விஷயம், அதாவது 40 வயசு ஆனதுக்கு அப்புறமாவும் 35-32 வயசான பொண்ணுங்களும் இன்னும் ஸ்டார் கிட்ஸ். அவங்க பேசுறதும் கிட்ஸ் மாதிரியே பேசுறாங்க. ஒரு 40 வயசான ஆளு கிட் மாதிரியே பேசினா எப்படி இருக்கும்? அதோட அந்த பொண்ணுங்க 30 வயசு ஆயிடுச்சு, ஆனா இன்னும் கிட் தான். அவங்க அந்த பிங்க் கிளாஸ் கையில வச்சுக்கிட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பசங்க மாதிரி நான் சார், நீங்க இதெல்லாம் பாக்குறது இல்ல. நான் உங்களை என்ன சொல்றேன்றதான் நீங்க பாக்குறீங்க. இவங்களால எனக்கு எவ்வளவு டிராமா வருதுன்னு நீங்க பாக்கல. அட என்ன இதுன்னு யோசிப்பேன். நான் என்ன பார்த்தேன், மை காட், எனக்கு எந்த அளவுக்கு டார்ச்சர், இவங்களால எவ்வளவு டிராமா, அது யாருக்கும் தெரியல. ஆனா அவங்கெல்லாம் பிலிம் ஆஃபர் பண்ணும்போது நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு சல்மான் கான் சார், அவரோட பஜ்ரங்கி பைஜன், அதோட சுல்தான் மூவி ஆஃபர் பண்ணாங்க. ஷாருக் கான் சார் கூட 0 மூவில ஆஃபர் வந்துச்சு. அமீர் சார் கூடயும் ஆஃபர் வந்துச்சு. அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அதோட ஆனா அதுக்குன்னு நான், ஏன்னா நம்ம இப்போ ஆனா பஜ்ரங்கி பைஜான் ரொம்ப நல்ல படமாச்சே. சார், நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்களேன். சொல்லுங்க. சார், என்னாச்சுன்னா 2006ல ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்கும் போது, அப்போ நான் அந்த டைம்ல நிறைய வேலை தேடினேன். நான் உங்ககிட்ட சீரியஸா சொல்றேன், அப்போ நிறைய வேலை தேடினேன். இதுல யாருமே எனக்கு வேலை கொடுக்கல, யாரும் எந்த வேலையும் கொடுக்கல. அதாவது பின்னாடி நிக்கிற ரோல்க்கும் அந்த டைம்ல எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். பின்னாடி நிக்கிற ரோல் கூட எனக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஒரு படம் வருது. அந்த படத்துல நான் தான் ஹீரோ. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் அந்த படத்தோட ஹீரோ. ஆமா, 2014ல எனக்கு சக்சஸ் கிடைச்சது. அப்போ இவங்க எல்லாரோட கால் எனக்கு வருது. இந்த படத்துல எனக்கு வேணும், அந்த படத்துல எனக்கு வேணும், போனுக்கு மேல போன், எல்லா பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து எனக்கு கால் வந்துச்சு. ஆனா அப்போ ஆடியன்ஸ் கூட எனக்கு எந்த மாதிரி உறவு இருந்துச்சுன்னா, இப்ப அவங்க என்ன பாக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கும் கிடைச்சிருக்காது. வந்திருக்கும், அப்படி நடந்திருக்கு. வைஜெயந்தி மாலா மேடம்க்கு, ஸ்ரீதேவி மேடம்க்கு. சோ அவங்கள நம்பி படம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ நான் என்ன நினைச்சேன்னா, உதாரணத்துக்கு பெரிய மரத்துக்கு கீழே சின்ன மரம் எப்பவுமே வளராது, யூனோ. சோ அது சொல்ல போனா எனக்கு நல்லாவே தெரியும். அமீர் கான் அவர் படத்துல அவரை விட என்னை எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண விடுவாரு சொல்லுங்க?
சல்மான் கான் படத்துல ஹீரோயினுக்கு என்ன எக்ஸிஸ்டிங் இருக்கும் சொல்லுங்க? சல்மான் கான் சார் லார்ஜர் தென் லைஃப் ஸ்டார். சோ நான் என்ன சொல்றேன்னா, நம்ம நாட்டுல இருக்கிற நடிகைகளுக்கு நம்மளாலயும் சொந்தமா ஏதாச்சும் பண்ண முடியும்னு உதாரணமா இருக்கணும்னு நினைச்சேன். அப்ப சொன்ன மாதிரி எனக்கு அது அவ்வளோ ஈஸியா இல்ல. டெம்டேஷன் டு லெட் கோ ஆஃப் ஒர்க்கிங் வித் சச் பிக். ஒரு விதத்துல இவங்களெல்லாம் பார்க்கும்போது தே ஆர் ஜெயின்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. யூனோ, அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அதோட தீஸ் பீப்புள் ஆர் ஹூ ஆர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். யூனோ, எஸ்பெஷலி சல்மான் இஸ் வெரி டியர் மை ஃப்ரெண்ட். அமீர் கான் இஸ் ஜஸ்ட் சோ நைஸ். சோ நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ இழந்துட்டேன். ஆனா அதுக்கு பின்னாடி எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஏன்னா பெண்களுக்கும் சில கிரெடிட்ஸ் கிடைக்கணும்ல. உங்களோட கான்ஸ பத்தின ஸ்ட்ராட்டஜி என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா அக்ஷய் குமார் கூடவும் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அக்ஷய் குமார் கொண்டு வந்த படம் சிங் இஸ் பிளிங். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்துச்சு, அதுவும் அதே மாதிரிதான். சோ அந்த மாதிரி படங்கள் தான் எடுக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? சோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு பொண்ணா இருந்து எனக்குன்னு ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு சார். தன்னோட அடையாளத்தை உருவாக்கிக்கிறதுக்கு இந்த நாடு எத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு சார். அதனால என் அடையாளத்தை நான் உருவாக்கிக்கிட்டேன் சார். நிறைய பவர்ஃபுல் உமன் இருக்காங்க சார். இன்னைக்கும் சரி நிறைய பேர் இருக்காங்க சார். நம்ம 3 times பிரைம் மினிஸ்டர் அவங்க இருந்திருக்காங்க சார். ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது சார். சோ ஏன்னா யாரும் அவங்கள வச்சு இன்வெஸ்ட் பண்ண விரும்பல. வயசான பெண்மணியோட எதையும் எடுக்க விரும்பல. யாரும் பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இல்ல. அதோட பாலிடிக்ஸ்ல வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா பாலிடிக்ஸ் படத்துல அப்போ இவங்க கழுத்தை வெட்டிடுவேன், எல்லாத்துக்கும் எதிரா நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும்போது நம்ம பிலிம் இண்டஸ்ட்ரியில நீங்க மட்டும்தான் கான்ஸ் கூடயும் எல்லா குமார்ஸ் கூடயும் எல்லா கபூர்ஸ் கூடயும் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இது எதுக்காக நான் பண்ணேன்னா, ஏன்னா மக்கள் அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட வாய்ப்புகள் கேட்டுட்டு இருந்தேன். நான் கேட்கலன்றது அர்த்தம் கிடையாது. பலமுறை நான் கேட்டிருக்கேன். பிலிம் இண்டஸ்ட்ரியில உதிக்கிற சூரியனுக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு வெற்றி கிடைச்சா எல்லாரும் உங்க பின்னாடி வருவாங்க. இந்த சூரியன் எல்லாத்த விட மின்னிட்டு இருக்கும் போது நான் எதுக்கு சைடு ரோல் பண்ணணும்? இப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எந்த பிலிம் இண்டஸ்ட்ரியால இவங்க இவ்வளவு பெரிய ஆள் ஆனாங்களோ அதையே கஷ்டப்படுத்துறாங்க, சாப்பாடு போட்ட கையையே கடிக்க வராங்க. சில படங்களோட சூப்பர் ஸ்டார்ஸ் பெண்கள்னு சொல்றவங்கலாம் இது வரைக்கும் ஒரு படம் தான் ஹிட் படம் கொடுத்திருப்பாங்க. ஆனா அவங்க மேல எதுவும் சொல்றது இல்ல. ஆனா பாருங்க, நாங்க தான் தப்பு பண்றதா சொல்றாங்க. உங்களை பத்தி கரண் ஜோஹர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, என்ன வழக்கு பண்ணணுமோ போடுங்க, நாங்க யார் முன்னாடி தலகுனிய மாட்டோம், பொய் சொல்லிக்கிட்டே போ, அடிமையாகுங்க, உங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவர் இது எனக்காக தான் எழுதினாரு. நீங்க இதுக்கு முன்னாடி இத சொல்லும்போது அதுக்கு பதிலா அவர் ட்வீட் பண்ணினாரு. உங்க பேரை மென்ஷன் பண்ணல, ஆனா உங்களை பத்தி தான் எழுதினாருன்னு தோணுது. என்ன இவங்கெல்லாம் சைக்கோன்னு சொல்லி என் மேல கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பார்த்தாங்க. அதோட ஒரு இளமையான சக்சஸ்ஃபுல்லான ஆக்டர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதோட இதுக்கு முன்னாடி அவரோட இன்டர்வியூஸ்ல பல இடங்கள்ல இண்டஸ்ட்ரியில என்ன டார்ச்சர் பண்றாங்க. என்ன பத்தி இவங்கெல்லாம் தப்பா எழுதுறாங்க, சதி பண்றாங்கன்னு சொல்றாரு. சோ அவர் தற்கொலை பண்ணதுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு மொத்த நாடுமே திரும்பி பார்க்க தானே செய்யும். நீங்க உங்க வீட்ல பார்ட்டிஸ் வைக்கிறீங்க, ட்ரக்ஸ்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் நீங்களே ரிலீஸ் பண்றீங்க. உங்களை யாரும் கேட்க மாட்டாங்களா? உங்களோட தப்பு அவங்க யாருக்கும் தெரியல. அப்புறம் தப்பானவ யாரு? நானு. ஏன்னா நான் அதை வெளியே சொன்னனால. இப்போ யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமாவும் என்ன குவெஸ்டின் பண்ற அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் தைரியம் இருக்கு. அவங்க ட்ரக் பார்ட்டி பத்தி எல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. தற்கொலை பண்ணிக்கிட்ட இந்த மனுஷன் நல்லா இருந்த இளமையான பையன் இறந்துட்டான். அதுக்கு என்ன ரீசன்? அவுட் சைடர்ஸ்க்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா இண்டஸ்ட்ரியில ஏதோ ஒன்னு கண்டிப்பா இருக்குல்ல. ஆடியன்ஸ் கேள்வி கேட்கலாம். உங்களோட டயலாக்ஸை நீங்களே எழுதுறீங்க இல்லையா? சோ ப்ளீஸ் உங்களோட ஃபேவரட் டயலாக் ஏதாவது சொல்லுங்க மேடம். என்னோட டயலாக்ஸ் நான் சொந்தமாலாம் எழுதுறது கிடையாது. ஆனா என்னோட டயலாக்ஸை நான் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணுவேன். அது என்ன டயலாகு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா இவர் பேசும்போது குயின் படத்துல இருந்து ஒரு டயலாக் ஞாபகம் வருது. இப்போ என் நிலைமை குப்தா அங்கிள் மாதிரி ஆயிடுச்சு. எதுவும் சாப்பிடல குடிக்கல எல்லாம் நாசமா போயிடுச்சு. ஐ திங்க் அந்த டயலாக் இப்போ சூட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். சத்ருன் சின்ஹா திரும்ப இந்த டயலாக சொல்றாரு. நான் சாப்பிடல குடிக்கல, ஆனா வயிறு மட்டும் வலிக்குதுங்கிறாரு. அதேதான்
இண்டஸ்ட்ரியில பல வருஷமா இவங்க தான் ஆள்றாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் இந்த இண்டஸ்ட்ரி எங்களோட ராஜ்யம்ன்றாங்க. எல்லாம் எங்க இஷ்டம் தான், எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு ஆள்றாங்க. நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ட்ரக்ஸ்ல மாட்டிக்கிட்டாங்க, மாஃபியால மாட்டிக்கிட்டாங்க, அதோட டெரரிசம்ல மாட்டிக்கிட்டாங்க. இன்னும் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னு தெரியாது. எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இவ வந்ததுக்கு அப்புறம் தான் பேருக்கு எடுக்கிறான்ட்டாங்க.